ஹாய், நான் உங்கள் பிளாக் ஸ்பேரோ. இந்த வீடியோவில் சிஎஸ்ஆர் ப்ளே பண்ணியிருக்கேன். முட்டைக்கு 3ன்னு போயிடும் காய்ஸ். அதுலேருந்து நான் எப்படி கம்பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். எல்லோரும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கமெண்டில் கூட சொல்லுங்கள். நம்ம டாஸ்க்காக எடுத்து பண்ணுவோம். வளர்ந்து வரும் ஒரு யூடியூபர். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் காய்ஸ். இந்த இடத்துல நமக்கு டேமேஜு மெடிக்கிட்ட சுற்றி ஃபுல்லாக மெடிக்கிட்ட சுற்றிடுவேன். சுற்றிட்டு பார்க்கும்போது நம்ம டீம் பிளேயரை ஒருத்தன் டவுன் வச்சுருவான். கீழே தான் இருப்பானா, சரி அவனுக்கு டேமேஜாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறிடுவேன். பார்த்தோம்னா அவன் நம்மளை அடிச்சு அவன் கில்ல எடுத்துடுவான். அதோட நம்மளே முடிச்சுடுவாங்க. முட்டைக்கு 3ன்னு போயிடுங்க. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெறித்தனமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்போம். ஃபுல் எஃபெக்ட் இந்த மேட்ச்சில் போட்டிருப்போம். இதுக்கப்புறம் அந்த இடத்துல எக்ஸ்டமேட்டில் ஒரு டவுன் எடுத்தாச்சு, அவனே கில் எடுத்தாச்சு. ஆல்ரெடி ஒருத்தன் எனிமியை டீம் பிளேயரை கொண்டிருப்பான். அங்கிட்டிருந்து ஒருத்தன் லாங் ரேஞ்ச் அடிவான். அவனையும் டவுன் வச்சா நம்மளை டவுன் வச்சுருவான். நம்ம டிமிட்ரி இருக்கனால கொஞ்சம் யூஸ் ஆகிடுச்சு. சிஎஸ் எனக்கு ரொம்ப டிமிட்ரியும் கைஸ் பிடிக்கும். சிஎஸில் ஒரு அவசரம் போது டிமிட்ரி உதவு பாருங்கள். லாங்கெல்லாம் ஆறாயினா நம்மளை டவுன் வச்சிட்டாங்கன்னா டிமிட்ரி காப்பாற்றி கொடுத்தேன். அப்புறம் இங்கிட்டிறான், அவனுக்கு டேமேஜ் ஆல்ரெடி நிறையவே தான் பண்ணுவான். அங்கே அப்படியே இங்கிட்ட வந்துடுவேன். இன்டர்னில் ஒரு சுடுவேன், செத்துடுவேன் கைஸ். அதுக்கப்புறம் 1க்கு 3 இங்கிட்ட எம்டன் 2 ஜிப்போ போட்டுட்டு வந்துடுவேன். இந்த இடத்துல கிரேனைட்டை வீசுவேன். அப்படியே அவங்க விழுந்துட்டு அவங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா, சரி எப்படி இருந்தாலும் உள்ளே தவி வருவாங்க நினப்பாங்கன்னுட்டு நான் வெயிட் பண்ணால் தவி அதே மாதிரி வந்துட்டாங்களால் போட்டு. அப்புறம் அங்கிட்டிருந்து ஒரு லேடி, அவனை நம்ம டீம் பிளேயர் ஓசிக்கில் அடிச்சிருவான். சரி என்னடா பண்ண, லாஸ்ட்டு இன்னும் ஒருத்தன் இருப்பான் நினைக்கிறேன். அவன் 2 பேர் இந்த இடத்துல டவுனு, இன்னும் ஒருத்தன் எங்கிட்டிருந்து வருவான். ஆனால் டீம் பிளேயரே முடிச்சிடுவாங்க. போன மேட்ச்சில் ஏங்கில் ஒருத்தன் டீம் பிளேயர் ஓசிக்கில் அடிப்பேன். அது மாதிரி தான் இவன் ஆல்ரெடி ஒரு டவுன் வச்சிருவான். பின்னாடி இவனை அட்டாக் பண்ணும்போது அவனை அடிச்சிருவேன். அப்புறம் இவனே அடிச்சிருவேன். இதை விட ஓசிக்கு இல்லைன்னா இவனை டேமேஜ் அடிப்பாங்க. 2 சுடுவேன், இவனு செத்து போயிடுவான். 3 கில்லு 3க்கு 3ன்னு போயிடும். இங்கிட்டிருந்து பார்த்தோம்னா நம்ம இங்கிட்ட வந்து ஒரு எனிமி வருவான், ஒளிஞ்சிருப்பான். சரி அவனை அடிக்கலாம் நினைக்கும்போது நல்ல டேமேஜ் நமக்கு வச்சுருவான். அவனை ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிடுவான். அப்படியே இருக்கும்போது அங்கிட்டிருந்து ஒருத்தன் டவுன் அடிச்சிடுவாங்க நம்ம டீம் பிளேயர்ஸு. லாஸ்ட் ஒரு எனிமி தான். சரி இவனை முடிச்சா போயா அப்படின்னு சொல்லி போகும்போது நானே அப்படிங்கிறேன்னு போய் ஒலிம்பிக்கில் ஒரு மாதிரி ஓடியாங்க கைஸ். பாருங்கள், ஒலிம்பிக் வர மாதிரி ஓடிவான். அவனே கில் பண்ணிடுவோம். அதோட மேட்ச் முடிஞ்சு நம்மளே அதிக கில்லு அடிச்சிருப்போம். அந்த மேட்ச்சில் மட்டுமே 13 கில்லு. வெறித்தனமான ஒரு மேட்ச்சு. எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.